நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட மேகமலை அடர் வனப்பகுதியில் உற்பத்தியாகும் மூளை வைகை ஆறின் வைகை பிறப்பிடமாக விளங்கி வருகிறது. மூளை வைகை ஆற்றில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 நாட்களாக வெள்ளம் சென்றது. இந்த வெள்ளத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு மயிலாடும்பாறை அருகே மூளை வைகை ஆற்றில் பொதுப்பணித்துறை மூலம் 1 கோடி ரூபாய் செலவில் இருபுறமும் தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டு தடுப்பணை சேதமடைந்தது. அதில் குறிப்பிட்ட பாலங்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அருகே உள்ள விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதோடு ஆற்றில் நீர் வீணாகும் நிலையும் உள்ளது. இதை சுற்றி 5 ஊராட்சிகளில் இருக்கும் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரமும் விளங்கி வரும் இந்த தடுப்பணை ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். தொடர்ந்து இந்த பகுதியில் செழிப்பாக தண்ணீர் வழங்கி வந்த இந்த தடுப்பணை உடனடியாக சீரமைக்க தமிழக அரசும் தேனி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.